இந்த வீடியோவில் நான் இன்னொருத்தரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன். அப்படியான கண்டென்ட்டை நான் கிரியேட் பண்றதுக்கு அவங்ககிட்டே இந்த சேனலை ஒப்படைக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அபர்ணா. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி வீடியோஸ் செய்யலாம். அந்த வீடியோஸ் மூலமாக லட்சக்கணக்கில் நாங்க ஏர்ன் பண்ணலாம். நான் சொல்றது செஞ்சு பார்க்காதீங்க, தயவு செய்து செஞ்சு பார்க்காதீங்க. அதை தாங்க இயலாம அந்த பொடியன் சூசைட் பண்ற அளவுக்கு போயிருக்கான். சிலந்தியின் கடியில் சிக்கி ஸ்பைடர் மேன் ஆகஸ்ட் மாறிய சம்பவம் இலங்கையில் பதிவாகியுள்ளது. ஹலோ மக்களே, வெல்கம் டு யூதி விளாக்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையுமே மீட் பண்றதுல நிறையவே சந்தோஷம். இன்றைக்கும் இந்த வீடியோ நிறைய வித்தியாசமான ஒரு வீடியோவா இருக்க போகுது. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் உங்கள்ட்ட எல்லார்டையும் ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நான் இந்த சேனலை வித்தியாசமா கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு தானே, ஏஐ வச்சுக்கொண்டு எப்படி முகம் காட்டாம நீங்க பணம் சம்பாதிக்கலாம்ன்ற விஷயத்த நான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ லிங்கை மேல ஐ பட்டன்ல கொடுத்து வைக்கிறேன். ஒரு செக் பண்ணி பாத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்து வைக்கிறேன், ஐ பட்டன்லையும் கொடுத்து வைக்கிறேன். இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அது சம்பந்தமான ஒரு வீடியோவாகவும் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கும். இதுல நிறைய விஷயங்கள் அதை விட அட்வான்ஸ்டா நாம பேச போறோம். இந்த வீடியோவில் நான் இன்னொருத்தரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியும் வைக்க போறேன். யார் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நான் நிறைய சொல்லி கதைக்க விரும்பல. யார் என்று சொன்னா அது ஒரு கேர்ள் என்று வைங்களேன். அந்த கேர்ளை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன். நம்ம சேனல்ல ஒரு சில கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்ப நியூஸ் வாசிக்கிறது மாதிரி, இல்ல வேற ஏதாவது வித்தியாசமா பேச வேண்டிய கண்டென்ட், அப்படியான கண்டென்ட்டை நான் கிரியேட் பண்றதுக்கு அவங்ககிட்டே இந்த சேனலை ஒப்படைக்கலாம் இருக்கிறேன். பிளேலிஸ்ட்ல வர வீடியோஸ் எல்லாமே அவங்க மூலமாக இந்த சேனல்ல சேரும். அப்ப நிறைய இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சரி வாங்கலேன், உங்களையும் வேணுகளும் தட்டிப்பான் போட்டு அவங்களே பார்த்துட்டு வந்துருங்க யாருன்னு சொல்லி. ஓகே, நீங்க சொல்லுங்க யாரு நீங்கன்றது எல்லாத்தையுமே அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அபர்ணா. யுதிஷ்ரன் சொன்னது மாதிரியே இனிமே நானும் உங்களோட யுதி விளாக்ஸ் மூலமா இணைந்து கொள்ள போகிறேன். அது மட்டுமில்லாம நிறைய புது விஷயங்களை எல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறேன். அதோட என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல ஹார்ட் 1 கொடுத்துட்டு போங்க. ஓகே, இத பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் என்று சொல்லி, இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அபர்ணா. ஓகே, இவங்க நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இனிமே கண்டக்ட் பண்ண போறாங்க. அதாவது நியூஸ் சம்பந்தமான வீடியோஸ் வாசிக்கிறதா இருக்கட்டும், அப்படியான விஷயங்களை இவங்க கண்டக்ட் பண்ண போறாங்க. என்னடா பேர் சொல்லி கதைக்கிறேன்னு பாக்குறீங்களா? அந்த வாய்ஸ் நேம் அபர்ணான்னு சொல்லுவாங்க. அப்ப நான் கிரியேட் பண்ண ஒரு அவதார் தான் இது. இப்ப நான் ஒரு போட்டோ எடுத்துட்டு, இப்ப ஒருத்தங்கட போட்டோ இல்ல, ஒரு ஆள்ற போட்டோ இல்ல, நான் ஒரு போட்டோ ஜெனரேட் பண்ணி எடுத்துட்டு, எனக்கான ஒரு போட்டோ ஜெனரேட் பண்ணி எடுத்துட்டு அதை பேச வச்சு அதுக்கு வாய்ஸ் கொடுத்து அதுக்கு நீங்க பேக்ரவுண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி நான் உருவாக்குன ஒரு அவதார் தான் இந்த அபர்ணா. சோ இவங்களை வச்சுக்கொண்டு, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சுக்கொண்டு நான் நிறைய வீடியோஸை உங்களுக்காக தரலாம்னு நினைக்கிறேன். அதாவது நான் இதுக்கு முதல் சொன்ன வீடியோவில், இப்போ நீங்க முன்னுக்கே நான் சொன்ன அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த வீடியோவில் நான் நிறைய சொல்லியிருப்பேன். முகம் காட்டாம நாங்க வீடியோஸ் செய்யலாம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி வீடியோஸ் செய்யலாம். அந்த வீடியோஸ் மூலமாக லட்சக்கணக்கில் நாங்க ஏர்ன் பண்ணலாம். இந்த விஷயங்களை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இப்படித்தான் இதுல ஏர்ன் பண்றதுன்றதெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. பட் நான் அந்த வீடியோவில் ஓப்பனா சொல்லி இருந்தேன். நம்ம சொல்லிட்டு போறது மட்டும் இல்லாம இதை பிராக்டிகலா செஞ்சு காட்டுவோம். நான் இப்ப இந்த வீடியோவை போட்டுட்டு, இந்த வீடியோல தனி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஒரு வீடியோ செஞ்சு வரேன். நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கு முதல் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் எஸ் அது கமெண்ட் பண்ண சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அப்ப நீங்க இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. இதுல இப்ப இப்படி கதைக்கிறா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவதாரம் எப்படி கதைக்குது, இதை கதைக்குதுன்னு சொல்றதா, இல்ல கதைக்கிறான்னு சொல்றதா, இல்ல ஒரு கேர்ள் மென்ஷன் பண்றதா, என்னன்னே தெரியலன்னு அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ டெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருக்கு. இதை சரியான முறையிலையும் பயன்படுத்தலாம், பிழையான முறையிலையும் பயன்படுத்தலாம். எல்லாருமே 100% ஒத்துக்கொள்ளத்தான் வேணும் என்று சொன்னா, இப்ப இதை பயன்படுத்தி யாருன்னு தெரியாம ஒரு ஆள் ஒரு ஃபேக் ஐடியில கிரியேட் பண்ணிட்டு, இது நான் சொல்றது செஞ்சு பார்க்காதீங்க, தயவு செய்து செஞ்சு பார்க்காதீங்க. ஒரு ஃபேக் ஐடியில கிரியேட் பண்ணிட்டு பிழையான தகவல்களை பரப்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
இல்லையா? இப்ப வந்து நாம இப்ப ஒரு மனுஷன் சொல்றதை நம்புறதை விட ஒரு போன் சொல்றதை நாம வந்து கூட நம்புறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றதை வந்து நாங்க நம்புறோம். ஒரு இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, எந்த ஃபீல்டுலயே இப்ப கம்ப்யூட்டர் சம்பந்தமான ஒரு டவுட் பண்ணணும்னு சொன்னா நான் சொல்லி கொடுக்கறத நம்புறதை விட ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டா அது சொல்றது சரியா இருக்குமென்று நம்புறாக்கள் எண்ணிக்கை வந்து கூட. மறுக்காம ஒத்துக்கொள்ளத்தான் வேணும், அது வந்து கூட. அப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நாங்க வந்து ஒரு செய்தியை வெளியில சொல்லக்குள்ள அதை நம்புறதுக்கான நபர்கள் வந்து, அதாவது நம்பலாம் நினைக்கிறார்கள் வந்து கூட இருப்பாங்க. சோ சரியான விஷயத்த நாங்க வந்து கொண்டு போய் சேர்க்கணும், பிழையான விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது. அதே மாதிரி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சுக்கொண்டு நிறைய பிழையான வேலைகள் செய்யலாம், அதே மாதிரி நிறைய நல்ல வேலைகளும் செய்யலாம். இப்படியான ஒரு அறிவு இருக்கணும், இப்படியான விஷயங்கள் இருக்குது, இதை பயன்படுத்தி நீங்க வளரலாம், இதை பயன்படுத்தி உழைக்கலாம், இதுல இருந்து நிறைய விஷயங்களை சரியான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் என்று நம்ம அடுத்த சந்ததியினருக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். இதை பிள்ளையா பயன்படுத்தக்கூடாது. இது இது இப்ப இருந்ததுதானே. இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, எய்ட்ஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கலாம், அதுல இருந்து பாதுகாப்பு பெறணும், இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் நாங்க சின்ன வயசு பிள்ளைகள்ல இருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்குறோம் இல்லையா? அது மாதிரி ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜியை வந்து நாங்க இதுல எவ்வளவு புள்ள இருக்குது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதையும் நம்மளோட இனிவார சந்ததியினருக்கு வந்து சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும் இல்லையா? அது வந்து கட்டாயம் முக்கியமான ஒரு வேலை. அந்த அளவுக்கு மோசமா வந்து போய்கொண்டிருக்குது. இது சம்பந்தமா ஒரு நியூஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப ஒரு 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 அமெரிக்காவில் நினைக்கிறேன், சரியா எனக்கு அந்த இடம் தெரியல, ஒரு பொடியன் வந்து ஒரு சின்ன, அதாவது ஸ்டூடெண்ட், ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கதைச்சு கொண்டு அதுகிட்ட கேள்வி கேட்டுக்கொண்டு அதுகிட்ட இருந்து படிச்சு கொண்டு இருந்திருக்கான். அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல போகக்குள்ள மெஷின் லேர்னிங் என்று சொல்லுவாங்க. அந்த மெஷின் வந்து நம்மள்ட்ட இருந்து, அதாவது அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நாம ஒவ்வொருத்தரும் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்த வந்து லேர்ன் பண்ணி கொள்ளுது. அதுல இருந்து தான் அது ஒரு விஷயத்த புதுசா கிரியேட் பண்ணுது. இதான் வந்து அந்த அந்த கன்செப்ட் வந்து இதுதான். ஸோ அவன் வந்து இப்படியே கதைச்சு கொண்டு இருக்கக்குள்ள அது அவன் இப்படித்தான் கதைப்பான், இப்படியான கேள்விகள் தான் கேட்பான்ன்றதை வந்து அது புரிஞ்சு வச்சு கொள்ளுது. ஸோ அவன் ஒரு கட்டத்துக்கு மேல கேள்வி கேட்கக்குள்ள அது ஒரு பதில் சொல்லி இருக்குது. நான் தமிழ்லயே சொல்றேன் அந்த பதில, நீ மொக்கு, உனக்கு ஒன்றுமே தெரியாது என்ற ஒரு விஷயத்த வந்து அது சொல்லியிருக்கு. அதை தாங்க இயலாம அந்த பொடியன் வந்து சூசைட் பண்ற அளவுக்கு போயிருக்கான். அப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்க எல்லாருமே விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பை, ஒரு நியூஸை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு இதுல போட்டு காட்டுறேன். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு ஆளை வச்சுக்கொண்டே உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா வரலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, மிச்சத்தை வந்து நம்ம கதைப்போம். சிலந்தியின் கடியில் சிக்கி ஸ்பைடர் மேன் ஆகஸ்ட் மாறிய சம்பவம் இலங்கையில் பதிவாகியுள்ளது. இவர்தான் இன்று வரை மக்களை ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றி வருவதாகவும் நம்பப்படுகிறது. இவ்வாறு சிலந்தியாக மாறிய மனிதனை தேடும் பணி விசேட குழுவினரால் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நியூஸ் வாசிக்கிற ஸ்டைல், அடுத்து நாங்க கிரியேட் பண்ற வீடியோட அந்த கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்றோம்ன்றது எல்லாமே வந்து இதுல தாக்கம் செலுத்தும். சோ எப்படி ஒரு குவாலிட்டியா இந்த வீடியோ இருக்குது, அவன் கதைக்கிறது எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கா, அந்த போட்டோவை பார்த்து நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதாவது அந்த இமேஜை பார்த்துட்டு, நான் கிரியேட் பண்ண அந்த இமேஜை பார்த்துட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதையும் அக்யூரேட்டா செய்ய முடியும். ஒரு மனுஷன் கதைக்கிற மாதிரி. இப்ப என்ன மாதிரி ஒரு ஆள குளோனிங் என்று சொல்லுவாங்க இல்லையா? அந்த பழைய படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. எனக்கு சரியா படத்துல நேம் வந்து தெரியல, நியூ படம் நினைக்கிறேன். அதுல எஸ்டே சூர்யா வந்து என்ன மாதிரி ஒரு குளோனை வந்து உருவாக்குவேன். அது மாதிரி என்ன மாதிரி ஒரு குளோனை நான் வெர்ச்சுவல், அதாவது ஒரு ஒரு பிம்பமா வந்து நான் உருவாக்கிட்டு அதை பேச வைக்க முடியும். அதை நான் கதைக்கிற மாதிரியே கதைக்க வைக்க முடியும். அதை அப்படியே ரியாலிட்டியா செய்ய முடியும். இந்த அளவுக்கு தான் இந்த உலகம் இப்ப பயணிச்சு கொண்டிருக்குது. இப்ப என்ன மாதிரி ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டியை கிரியேட் பண்ணிட்டு அதை கதைக்க வைக்கணும், அப்படி ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொன்னா கீழே we need the வீடியோ இல்லாட்டி ஏதோ சம்திங் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் அப்படி ஒரு வீடியோவை உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன், எப்படி இதை செய்யறதுன்றதை கிரியேட் பண்ணி காட்டுறேன். நிறைய கதைக்க விரும்பல, இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் ஷொக்காகி போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.